முகத்திரையை கிழித்து பொதுமக்களிடத்தில் உரித்து காட்டுகிறார்கள். இவர்கள் பாசிச சிந்தனை கொண்டவர்கள், ஒற்றுமையை குலைக்கக்கூடியவர்கள், நாட்டிற்கு இந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள், இவர்களை விரட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறார்கள். இப்ப என்ன நடந்துச்சு? அதிகாரிகள் சங்கிகள் வந்துருவான்ல, பாசிச சிந்தனை கொண்டவர்கள் வந்து விடுவார்களா இல்லையா? அப்படி இந்த இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய சங்கி புத்தி கொண்டவர்களும் பாசிச சிந்தனை கொண்டவர்களும் 600 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய அந்த வழிமுறையை நீ தடுப்பதற்கு யார்? ஒரு 600 ஆண்டுகளாக ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது தொன்று தொட்டு செய்யக்கூடிய ஒரு பணி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கவில்லை. யாரோ சில பாசிச சிந்தனை கொண்ட கயவர்கள் அதை தடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதை விசாரிக்க வேண்டிய காவல்துறை கை கட்டி இருக்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டிய வருவாய்த்துறை அமைதியாக நிற்கிறது. அதை தடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறோம் என்று கையாளாகத்தனத்தை சொல்கிறார் என்றால் தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு அதிகார வட்டமே அதிகாரிகளே துணை போகிறார்கள் என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு ஒன்று திரண்டு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். காரி உமிழ்கிறார்கள். யார் இந்த பாசிசம்? யார் இந்த ஹெச் ராஜா? யார் இந்த ஆதீனம்? இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? அதில் அருணகிரி இருந்தார் ஆதீனமாக. இஸ்லாமியர்களோடு எப்படி இணக்கமாக இருந்தார்? இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார் ஆதீனமா. முழுக்க பிஜேபியுடைய விளம்பர தூதராகவே இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் ஓரிரை கொள்கை விளக்க மாநாட்டில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஒன்று கூடி இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அநீதிக்கு உள்ளாகும் முஸ்லிம் சமூகம் என்கின்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு அந்த தலைப்பின் கீழ் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒட்டுமொத்த தமிழ் உலகிற்கும் எடுத்து சொல்ல வேண்டியது நமது கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பாசிசம் ஆட்சிக்கு வந்த பிறகு திரும்பிய இடங்கள் எல்லாம், கேட்கும் இடங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது. இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் 3ஆம் தரப்பு மக்களாக நடத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இங்கு உள்ள ஊடகங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் கூட விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்போது இஸ்லாமியர்கள் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அநீதிக்கு முன்பு இந்த இஸ்லாமியர்கள் என்ன தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த அநீதி எந்த அளவிற்கு பாதிப்புக்குள்ளாக்குகிறது என்பது ஒரு சராசரி இந்திய குடிமகனால், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு சராசரி ஒரு மக்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக, இந்த நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தங்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் இழந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். அந்த சமூகம் இன்றைக்கு அநீதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை வார்த்தைகளால் நாம் கடந்து சென்று விட முடியாது. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றானே, இந்த சுவாசத்திற்கு பின்னால் லட்சோப லட்ச இஸ்லாமியர்களுடைய உயிர் தியாகம் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மை கூட இன்றைக்கு இந்தியர்கள் புரிந்து கொள்ளக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது என்பது மிகப்பெரிய அநீதிகளில் ஒன்று. நீங்க சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் பின்ன நோக்கி சென்று பாருங்கள். நாம் 6வது படிக்கும் பொழுது, 5வது படிக்கும் பொழுது இந்த நாட்டின் முதல் சுதந்திர போராட்டத்திற்காக சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டின் முதல் சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்கள் யார்? உயிர் தியாகம் செய்தவர்கள் யார்? வரலாற்று புத்தகங்களில் படித்திருப்போம். அடுக்கடுக்கான இஸ்லாமிய மன்னர்களின் தியாகங்களை புரிந்திருப்போம். இஸ்லாமிய வீரர்களின் தியாக உணர்வுகள் நமக்கு ஊட்டப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சென்று
உங்களுடைய குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த நாட்டிற்கு தியாகம் செய்தவர்கள் தெரியுமா? அந்நியர்களுடைய காலை வருடியவர்கள், நாட்டை காட்டுக் கொடுத்தவர்கள், இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்களே அவர்களை போட்டுக் கொடுத்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றில் சுதந்திர தியாகிகளாக சுற்றறிக்கப்படுகிறார்கள், வரலாற்று புத்தகங்களில் காட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு வரலாற்றில் இந்த பாசிசம் அநீதியை இஸ்லாமியருக்கு இணைத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1947 சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு முன்பாக முதல் சுதந்திர போர் என்று சொல்கின்றோமே, அந்த சுதந்திர போர் 1857 நடைபெற்றது. அதை பற்றிய வரலாறு எங்காவது நீங்கள் படிக்க முடியுமா? 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனிடத்திலும் IAS IPS எக்ஸாம் எழுதக்கூடிய மிகப்பெரிய மாணவனிடத்திலும் சுதந்திர போராட்டம், முதல் சுதந்திர போராட்டத்தின் தியாகிகள் யார், அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் என்ற கேள்வி மறக்கப்பட்டு அந்த சுதந்திர போராட்டத்திற்கு தியாகம் செய்த மங்கள் பண்டே அவர்களை இன்றைக்கு வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய தியாகம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இது ஒரு அநீதி. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு தியாகங்களை, எவ்வளவு உயிரிழப்புகளை இந்த நாட்டிற்காக செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும். 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம் என்று சிறிய அளவில் சொல்கின்றார்களே, இந்த சிப்பாய் கழகம் என்பது முதல் சுதந்திர போராட்டம் என்பதை 10 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வரலாற்று புத்தகங்களில் நீங்கள் படிப்பீர்கள். எப்படி இந்த சுதந்திர போராட்டம் தொடங்கியது, இதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், கொஞ்சம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் 1857 ஆண்டு இஸ்லாமியர்கள் ஆங்கிலேய ராணுவத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், இந்து சகோதரர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஆங்கில அரசாங்கம் என்ன செய்கிறது தெரியுமா? அந்த ராணுவத்தில் என்ஃபீல்ட் என்கின்ற புதிய ரக துப்பாக்கியை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த துப்பாக்கியில் தோட்டாவை போட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நவீன ரக துப்பாக்கி தோட்டா. அதனுடைய முன்பகுதியில் ஒரு ரப்பர் போன்ற ஒன்று இருக்கும். அதை வாயால் கடித்து பிச்சு போட்டு விட்டுத்தான் அந்த தோட்டாவை அந்த என்ஃபீல்டு துப்பாக்கியில் மாட்ட வேண்டும். அப்படித்தான் அதனுடைய தொழில்நுட்பம். அப்படிப்பட்ட அந்த தோட்டாவில் ஆங்கில அரசாங்கம் என்ன செய்கிறார்கள்? பன்றி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் உருவாக்கிய அந்த லப்பரை அதில் மாட்டுகின்றார்கள். அதனால் தயாரிக்கப்பட்ட லப்பர் அந்த தோட்டாவில் பொருத்தப்படுகிறது. இது ராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்துக்களுக்கும் தெரிய வருகிறது. இஸ்லாமியர்கள் கொதிக்கிறார்கள். பன்னி கொழுப்பு என்பது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது, இதை நாங்கள் வாயில் வைத்து இழுக்க மாட்டோம் என்று அவர்கள் போர்க்கொடி தூக்குகிறார்கள். டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய மீரட்டில் தான் இந்த முதல் புரட்சி ஏற்படுகிறது. 85 நபர்கள், அதில் 49 பேர் இஸ்லாமியர். ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள், அதில் 85 பேர் எதிர்க்கிறார்கள். அதில் பெரும்பான்மை யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். நான் கொண்டு வந்த துப்பாக்கியில் நான் செய்த தோட்டாவை நீ எதிர்ப்பதா என சொல்லி அந்த 85 வீரர்களையும் என்ன செய்கிறார்கள்? 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறது ஆங்கில அரசாங்கம். செய்தி ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் பரப்பப்படுகிறது. அவர்களுக்கு செய்தி கிடைக்கிறது, கொதித்தெழுகிறார்கள். அந்த ஆங்கில அரசுக்கு எதிராக, அந்த ராணுவத்திற்கு எதிராக அந்த ராணுவ சிப்பாய்கள் களம் காணுகிறார்கள். அவர்கள் அடைக்கப்பட்ட சிறையில் பூந்து உடைத்து 85 பேர்களையும் விடுவித்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கியினால் ஆங்கிலேயர்களை விரட்ட விரட்ட சுட்டு தள்ளுகின்றார்கள், சிதறி ஓடுகிறார்கள் ஆங்கிலேயர்கள். இதுதான் முதல் சுதந்திர போராட்டத்தின் ஆரம்ப விதை விதைக்கப்படுகிறது. ஆங்கிலேயன் தலைதறிக்க ஓடுகின்றான், மீரட்டில் இருந்தே விரட்டப்பட்டு விட்டான் என்கின்ற செய்தி அருகில் இருக்கக்கூடிய டெல்லியிலும் அருகில் இருக்கக்கூடிய ஆக்ரா போன்ற ராணுவ தளங்களுக்கும் கிடைக்கிறது.
அடுத்தடுத்து புரட்சி வெடிக்கிறது. ஒவ்வொரு ராணுவ தளங்களும் இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அந்த ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்கு, ஆங்கிலேயருக்கு எதிராக அவர்களை ஒன்று திரட்டி போராடுவதற்கு யார் தலைமை ஏற்றார் தெரியுமா? முகலாய மன்னர்களின் இறுதி மன்னராக இருந்த சிராஜ் ஜாஃபர் பகதூர் ஷா தலைமை ஏற்கிறார். அவருடைய படையின் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்கில ராணுவம் அடித்து துரத்தப்படுகிறது. ஆங்கிலேய அதிகாரிகள் சுட்டு தள்ளப்படுகிறார்கள். 4 மாதம் 10 நாட்கள் இடைவிடாத போர். ஆங்கில அரசாங்கமே திக்கி திணறி போய்விட்டது. நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட முதல் சுதந்திர போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய நபர் யார் தெரியுமா? சிராஜுதீன் ஜாஃபர் பகதூர் ஷா அவர்கள். அவரை பற்றி நீங்கள் எங்காவது வரலாற்று புத்தகத்தில் படிக்க முடியுமா? எவ்வளவு தியாகங்கள் தெரியுமா? 4 மாதம் 10 நாட்கள் போர் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு ஆங்கில அரசாங்கம் மிகப்பெரிய ராணுவ தளத்தோடு, ராணுவ வீரர்களோடு, அதிநவீன நவீன இயந்திரங்களோடு, துப்பாக்கிகளோடு ஒட்டுமொத்த மக்களையும் சிக்கி சிதறக்கூடிய அளவிற்கு கடுமையான தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்தவர் யார்? பகதூர் ஷாவா? கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று சொல்லி அவரை நிறுத்தி விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு அவருடைய 3 குழந்தைகளும் நிர்வாணமாக்கப்பட்டு நடு வீதியில் குருவிகளை சுடுவது போல சுட்டு தள்ளினார்கள். அத்தோடு நிறுத்தவில்லை. டெல்லியிலும் ஆக்ராவிலும் சுமார் 27,000 இஸ்லாமியர்கள் ஆங்கிலேய எதிர்த்து போரிட்டார்கள், கலகம் செய்தார்கள் என்பதற்காக துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். பல நூறு இஸ்லாமியர்கள் தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டார்கள். கொஞ்ச நெஞ்ச தியாகமா? நாட்டினுடைய முதல் சுதந்திர போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள், தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். அந்த தியாகம் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அநீதியின் உச்சம் இல்லையா? இந்த பாசிசம் திட்டமிட்டு மறைக்கின்றானேங்க. இது அநீதியின் உச்சம் இல்லையா? எதற்காக? இந்த நாட்டில், இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக இஸ்லாமியர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர் தலைமையேற்று ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் என எதிர்கால மக்கள் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இன்றைக்கு பாசிசம் மறைத்திருக்கிறதே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கேட்கக்கூடிய இந்து சகோதரர்களை, கேட்கக்கூடிய இந்து மக்களை, உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம், எவ்வளவு தியாகங்கள்! 27,000 உயிர்கள் பறிபோகிறது. 28க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குறுநில மன்னர்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள். முதல் சுதந்திர போராட்டத்தில் இவ்வளவு தியாகம் செய்தார்களே, அந்த வரலாறுகள் மறக்கப்பட்டிருச்சில்ல? மறக்கப்பட்டதை மட்டுமா இன்றைக்கு பாசிசம் செய்திருக்கிறது? அநியாயத்திலும் அநியாயம். என்ன கொடுமை தெரியுமா? என எவ்வளவு உயிர் தியாகங்கள் செய்த இஸ்லாமியர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறார்கள்? செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார வசதி படைத்தவர்கள், இந்த நாட்டிற்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள், தன்னுடைய கல்வியை இழந்தவர்கள், தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்த இந்த இஸ்லாமிய சமூகம் மேம்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய சொத்துக்களை என்ன செய்கிறார்கள்? பள்ளிவாசலுக்கு எழுத தொடங்கினார்கள். இன்னைக்கு வக்ஃப் பிரச்சனை வருதுங்க, வக்ஃப் பிரச்சனை வருகின்றதே. இதற்கு சொத்துக்கள் எப்படி சேர்ந்தது தெரியுமா? இவ்வளவு லட்சோப லட்ச இஸ்லாமியர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்களே, அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, பொருளாதார எழுச்சிக்காக எங்களுடைய செல்வங்களை தருகிறோம் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்து. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சொத்து வைத்திருக்கக்கூடிய வாரியமாக நாம் இருக்கின்றோமே, அது அவர்கள் கொடுத்த சொத்து. அந்த சொத்துக்களை இஸ்லாமியர்கள் பயன்பட வேண்டும், இஸ்லாமியர்களுடைய கைம்பெண் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், இஸ்லாமியர்கள் சுயதொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்து. இன்றைக்கு பாசிசம் வரலாற்றை மட்டும் மறைக்கவில்லை, நம்முடைய சொத்து
சொத்துக்களையும் சூறையாடுவதற்கு, கைப்பற்றுவதற்கு 44 வகையான திருத்த சட்டங்களை கொண்டு வந்து இந்த பாசிசம் நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க துடிக்கின்றார்களே, இவர்கள் செய்த அநியாயம் இதுவல்லவா? சிந்தித்து பாருங்களேங்க. கொஞ்ச நெஞ்ச சொத்தா கொடுத்தார்கள். இன்றைக்கு சுதந்திரம் இருக்கிறதுங்க. சுதந்திரத்திற்காக நேதாஜி அவர்கள் மிகப்பெரிய ராணுவ களத்தை ஒன்று உருவாக்கினாரே, அதற்கு அள்ளி கொடுத்த ஹபீப் வல்லல் அவர்களை பற்றி இன்றைக்கு வரலாற்று புத்தகங்கள் பேசுகின்றதா? தன்னுடைய சொத்தின் ஒரு பெரும் பகுதி அள்ளி கொடுத்தாருங்க. அது இல்லை என்றால் சொன்னால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தனி ராணுவ களத்தை உருவாக்க முடியாது என்று வரலாற்று சொல்கிறது. அதற்கு சொத்தை அள்ளி கொடுத்த ஹபீப் அவர்களை பற்றி என்றைக்காவது மக்களிடத்தில் இந்த வரலாறு சொல்லி இருக்கிறதா? பாசிசம் சொல்லி இருக்கிறதா? சொல்ல மறுக்கிறார்கள், மறுக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் கொடுத்த சொத்தை சூறையாடுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். 1965 லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருக்கின்றார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் கடுமையான போர். கடுமையான போரில் யார் வெற்றி பெறுகிறார்? இந்தியா வெற்றி பெறுகிறது. இந்தியா வெற்றி பெற்ற பிறகு அருகில் இருக்கக்கூடிய சீனா என்ன நினைக்கின்றான்? இந்தியாவை கட்டுக்குள் வைக்க வேண்டும். பாகிஸ்தானை அவன் கட்டுப்படுத்தி விட்டான், தோற்கடித்து விட்டால் நம்மை நோக்கி அவருடைய பார்வை திரும்பும் என்பதற்காக சீன ராணுவம் பெரும் படையை குவிக்க தயாராகிறது. திக்கி திணைந்து போனார் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள். நாட்டின் ராணுவத்தை பலப்படுத்த வேண்டும், ராணுவ தளவாடங்களை அதிகப்படுத்த வேண்டும், மக்களே பொருளாதாரம் கொடுங்கள் என்று மக்களிடத்தில் அறிவிப்பு செய்கின்றார். சொற்பமான பொருளாதாரம். நாட்டின் ராணுவத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ராணுவ தளவாடங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய செல்வம் வேண்டும், மிகப்பெரிய பொருளாதாரம் வேண்டும். மக்களிடத்தில் கேட்கிறார். கொடுத்தவர்கள் சொற்பமானவர்கள். என்ன செய்தார் தெரியுமா? வருகின்றார் ஹைதராபாத்திற்கு வந்து அப்போது நிஜாமாக இருக்கக்கூடியவரிடத்தில் கேட்கின்றார், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நான் கேட்கவில்லை, நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு, நாட்டின் ஒவ்வொரு இந்தியனும் சுதந்திரமாக வாழ்வதற்கு நம்முடைய பாதுகாப்பு இன்றியமையாதது. சீனாவை கண்ட்ரோலில் வைக்க வேண்டும் என்றால், கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் படைதளத்தை அதிகப்படுத்த வேண்டும், நவீன ரக ஆயுதங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று லால் பகதூர் சாஸ்திரி ஹைதராபாத் நிஜாம் மீர் உஸ்மான் அவர்களிடத்தில் வந்து சொல்கின்றார். மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நான் நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று சொன்னார். என்ன செய்தார் தெரியுமா? மீர் உஸ்மான் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களின் பெரும் பகுதியை இந்திய ராணுவத்துக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு மதிப்பு 1600 கோடி ரூபாய். சிந்தித்து பார்க்க முடிகிறதா? கோடான கோடி ரூபாயை நாட்டின் பாதுகாப்பிற்கு வழங்கி வள்ளி கொடுத்த இந்த இஸ்லாமியர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. இதை பாசிசம் மறைத்தது. அது மட்டுமா செய்தது? என்ன அநீதி இழைத்திருக்கிறார்கள் தெரியுமா? நாட்டின் விடுதலைக்காக, நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையவில்லை. கல்வி இல்லாத நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று சொல்லி சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது. யார்கிட்ட போய் கொடுக்குது? மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் பொழுது இந்த அறிக்கை ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் மட்டும், மதுரையில் மட்டும் ஒரு கழிவறையை 200 பெண்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு பொருளாதாரத்தில் மிக மோசமான நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தவர்கள். அவருடைய நிலைமை இப்படி இருக்கிறது. அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுடைய குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி உதவியை வழங்குங்கள். கல்வி பெறுவதற்கு நீங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். மன்மோகன் சிங்கிடத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. 500 கோடி ரூபாய். நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிறுபான்மை மக்களும் மெட்ரிக் பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்துக்கு இங்கு விண்ணப்பம் செய்து விட்டால் போதும்.
அந்த கல்வி கட்டணத்தை, தேர்வு கட்டணத்தை மத்திய அரசாங்கமே செலுத்திவிடும். மன்மோகன் சிங் 500 கோடி ஆண்டுக்கு ஒதுக்கி 1440 கோடி ரூபாய் வரை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கொடுக்கப்பட்டு வந்த இந்த சிறுபான்மையினருக்கான கல்வி தொகை 2013-14 அதன் பிறகு இந்த பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மெட்ரிக் கல்வி தொகை வழங்கப்படாது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக அதை நிறுத்தி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அநீதி உச்சமில்லையா? என நாட்டின் முன்னேற்றத்திற்கு, நாட்டின் பாதுகாப்பிற்கு கோடான கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த ஒரு சமூகம் இன்று கல்வியில் பின்தங்கி நிற்கிறார்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் சீரழிந்து நிற்கிறார்கள். கழிவறை இல்லாத குடும்பம், சாலை ஓரங்களில் வாழக்கூடிய குடும்பம். இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட மாநிலங்களில் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமியருடைய நிலைமை கண்களில் கண்ணீர் வரும். பார்த்தால் இரத்த கண்ணீர் நமக்கு தானாகவே ஊட்டும். அந்த அளவிற்கு அவர்களுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி உதவி தொகையை இன்றைக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநீதி தெரியுமா? மதுரையை சேர்ந்த கண்ணன் என்பவர் ஆதியில தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஒரு செய்தியை கேட்கிறார். பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை கோடி ரூபாய் சிறுபான்மையினருடைய அந்த கல்வி, மெட்ரிக் கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை கேட்கிறார். அந்த தகவல் சொல்லக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த பொழுது 1400 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்த இந்த இந்திய அரசாங்கம் இந்த பிஜேபி வந்த பிறகு எத்தனை கோடியை தெரியுமா 4 ஆண்டுகளில் கொடுத்திருக்கிறது? வெட்கக்கேடு. வெறும் 12 கோடி, வெறும் 12 கோடி ரூபாங்க. இந்த சிறுபான்மையினுடைய அந்த கல்வி வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகை வெறும் 12 கோடி ரூபாய் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அநீதி! இஸ்லாமியர்களை நாம் சிந்திக்க மட்டுமல்ல இந்த செய்தி, இதை கேட்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியரும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு தியாகம் செய்தவர்கள், எந்த அளவிற்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கு போராடியவர்கள், வரலாற்றை புரைத்து பாருங்கள். இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் இழந்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்கு நீங்கள் வட மாநிலத்திற்கு செல்ல வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருதநாயகம் என்று சொல்கின்றார்களே, கான் சாஹிப் அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். இந்த வரலாறை திட்டமிட்டு மக்கள் படிக்காத அளவிற்கு மறைத்திருக்கிறது இன்றைக்கு பாசிசம். தெரியுமா உங்களுக்கு? கமலஹாசன் ஒரு நடிகர் இருந்தாங்க, நிறைய வரலாற்று படங்களை எடுப்பதற்காக முயற்சி செய்கிறான். அதுல மருதநாயகம் யூசுப் கான் அவர்களுடைய வரலாற்றை எடுப்பதற்கு இப்போதல்ல 20 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டம் போட்டான். இங்கிலாந்து விக்டோரியா ராணி அழைத்து வந்து அந்த படம் துவக்கத்தை ஏற்படுத்தினான். ஆனா அந்த படம் வந்துச்சா? படம் வர முடியாமல், எடுக்க முடியாமல், எடுக்க கூடாது என பல்வேறு நெருக்கடிக்கு ஆளானதால் இன்றைக்கு மருதநாயகம் என்கின்ற யூசுப் கான் சாஹிப் அவர்களுடைய வரலாறு திட்டமிட்டு மறக்கப்பட்டிருக்கிறது. ஆனா விஸ்வரூபம் எடுப்பான், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக காட்டுவான், அதற்கு தடை கிடையாது. ஆனால் மருதநாயகம் என்கின்ற மிகப்பெரிய தியாகி, சுதந்திர போராட்டத்திற்காக மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்தில் உருவாக்கினாரே, அவருடைய வரலாற்றை மறைத்திருக்கிறார்களே திட்டமிட்டு இந்த பாசிச கும்பல். நாம தெரிஞ்சுக்கணும் யார் இந்த சாஹிப். கான் சாஹிப் யார்? இந்திய அரசாங்கத்திடம் தமிழகத்தில் ஆங்கில அரசுக்கு வரி வசூல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுநராக இருக்கின்றார். சில ஆண்டுகள் பணிபுரிகிறார். அரசாங்கம் தான் இந்த வரி வசூலை செய்ய சொல்கிறது என்பதற்காக செய்யக்கூடிய ஆளுநராக இருந்தவர் ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்கின்றார். அந்நியன் வியாபாரத்துக்கு வந்தான், நம்மையே அடிமைப்படுத்துகின்றான், நம்மிடத்திலே நம்முடைய உழைப்புக்கு வரியை பெறுகின்றானே, அவனை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆளுநர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு மதுரையை மையமாக கொண்டு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினானே அந்த மருதநாயகம். அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? கொஞ்சம் நெஞ்ச எதிர்ப்பு இல்லைங்க.
ஆங்கில அரசாங்கம் தமிழகத்தில் ஆட்டம் கண்டது என்று சொன்னால், ஒருவனை பார்த்து அச்சமுட்டது என்று சொன்னால், ஒருவன் மரணித்தாலும் திரும்ப வந்து நிற்பான் என்ற பயம் ஒருவனுக்கு வந்தது என்று சொன்னால் அது மருதநாயகம் தான். அந்த மருதநாயகம் வரலாறு தெரியுமா? ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி சிவகங்கை ஆட்சி செய்த நாச்சியாரை திரட்டுகின்றார். ராமநாதபுரத்தில் ஆட்சி செய்து கொண்ட மறவரை திரட்டுகின்றார். தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த மன்னனை திரட்டுகின்றார். எல்லோரையும் திரட்டி ஒருங்கிணைத்து ஆங்கிலேயருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை மதுரையில் நடத்துகின்றார். 5 மாதம் ஆங்கில அரசாங்கம் கோட்டையில் முடக்கப்படுகிறது. கோட்டையை சுற்றிலும் யூசுப் கானுடைய பெடை சுற்றி நிற்கிறது. திக்கி திணை போகிறார்கள் யூசுப் கான். யூசுப் கானுடைய அந்த போர் வியூகம், போராட்ட வியூகம் ஆங்கிலேயரை திணறடிக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படி ஒட்டுமொத்தமாக மக்களை திரட்டி ஆங்கிலேயரை விரட்டுவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தினாரே அந்த யூசுப் கான், அவருடைய வரலாறு தெரியுமா? என்ன வரலாறு? எப்படியாவது ஆங்கிலேயர் விரட்ட வேண்டும், அதற்கு ஒருங்கிணைத்து நான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவேன் என்று மக்களை திரட்டக்கூடிய மிகப்பெரிய ஆளும் சக்தியாக மாறுகின்றார். அப்பதான் ஆங்கிலேயர் பார்க்கிறான், இனி விடக்கூடாது, இவனுடைய சகாக்களை வைத்து இவரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக அவருடன் இருந்த சில கைகூலிகளை, சில கயவர்களை கையூட்டல் கொடுத்து அவரை பிடித்துக் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார். எங்களுக்கு எதிராக நீ சுதந்திர போராட்டம் நடத்துகின்றாயா, விடுதலை கேட்கின்றாயா, இதோ உனக்கு மரண தண்டனை என்று சொல்லி மக்கள் முன் தூக்கு மேடையில் ஏற்றப்படுகின்றான். நிமிடங்கள் கடந்தது, தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டான். கீழே இறக்கப்படுகின்றான். அவனுடைய கழுத்து சிலிப்புகிறது. உயிரோடு இருக்கின்றான். அஞ்சுகின்றார்கள் ஆங்கிலேயர்கள். எவ்வளவு திடம், எவ்வளவு வலிமை! ஆங்கிலேயருக்கு எதிராக நான் போராடுவேன், மீண்டும் வருவேன் என்ற அந்த லட்சியத்தோடு மரணத்தை சென்றவன் துடிக்கின்றானே, உயிர் பெற்று விடுவானோ என நினைத்த ஆங்கில அரசாங்கம் என்ன செய்தது தெரியுமா? துண்டு துண்டாக வெட்டி அவனை பெரிய குளத்திலும் நெல்லையிலும் மதுரையின் ஒரு இடத்திலும் 5 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் அவனுடைய உடலை தனித்தனியாக அடக்கம் செய்கிறார்கள். என்றால் ஆங்கிலேயருக்கு எந்த அளவிற்கு அச்சம் கொடுத்தார்கள். அந்த மதுரை ஆளுநராக இருந்த யூசுப் கானுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழர்களும் ஜாதி மதம் பார்க்காமல், இனம் பார்க்காமல், நாட்டை பிழைக்க வந்தவன் ஆட்சி செய்கின்றான், அடிமைப்படுத்த நினைக்கின்றான், அவனை விரட்ட வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் யூசுப் கான் பின்னால் நின்றது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒற்றுமை! அப்படிப்பட்ட ஒற்றுமையான இடத்தில் தான் இன்றைக்கு என்ன நடக்குது? திருப்பரங்குன்றம் மேட்டர் எடுத்து வந்திருக்கிறான். திருப்பரங்குன்றம் எடுத்திருக்கிறானுங்க, வரலாறு தெரியாதவன். மதுரை மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஜாதி மதம் இல்லாதவர்கள், உணர்வுகளால் ஒன்றுபட்டவர்கள். நாங்கள் அண்ணன் தம்பிகளாக பழகுகின்றோம், மாமன் மச்சானாக பழகுகின்றோம், எங்களிடத்தில் நீ பிரிவினை உண்டாக்க முடியாது என்பதற்காக அவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு அந்த திருப்பரங்குன்றம் மக்கள் சொல்கிறார்கள், இவர்கள் விரோதிகள், எங்களுடைய எதிரிகள், எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வந்த தீயவர்கள் என்று எச்சரிக்கிறார்கள். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் இருக்கிறது, யாருக்கு சொந்தம்? அதுவா பிரச்சனை? மலை யாருக்கு சொந்தம் என்பதா பிரச்சனை? இஸ்லாமியர்கள் ஒரு பிரிவினர் அவர்களுடைய வணக்கம் என நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள், ஒரு சம்பிரதாயங்களை செய்கிறார்கள். அது இன்றைக்கு நேற்றைக்கு நடந்தது. 600 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 600 ஆண்டுகளாக இஸ்லாமியரும் இந்து மக்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒருவரோடு ஒரு அன்பை பரிமாறிக்கொண்டு அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இஸ்லாத்தை கூடுமா கூடாதா என்பது இரண்டாவது விஷயம். ஆனால் அங்கு அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருந்தவர்களிடத்தில் இன்றைக்கு பாசிசம் என்ன செய்கின்றான்? இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்ன செய்கிறார்கள்? எங்களுடைய அருள்படை தேவன் இருக்கக்கூடிய, முருகன் இருக்கக்கூடிய இடத்தில் கரியை சமைப்பதா, கோழியை வெட்டுவதா, ஆடுவை வெட்டுவதா என்று அடுத்தடுத்து பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். இந்த பாசிசம் இப்போது நேற்றல்ல. ஆர்எஸ்எஸ் எப்போது தொடங்கியதோ, தமிழகத்தில் எப்போது காலூன்ற தொடங்கியதோ
அன்றிலிருந்து என்ன செய்வார்கள்? இவர்களுடைய வேலையே அதுதான். அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாஷா தர்காவில் போய் கொடியேற்றுவது, ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் விலக்கேற்றுகிறோம் என்று சொல்லி எப்படியாவது அந்த மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது, அப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடி விடலாம், தமிழகத்தில் பிஜேபி வளர்த்து செய்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இவர்கள் அணுகுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அங்கு இருக்கக்கூடிய நடுநிலையான இந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இவர்களை அடித்து துரத்துகின்றார்கள். இவர்களுடைய முகத்திரையை கிழித்து பொதுமக்களிடத்தில் உரித்து காட்டுகிறார்கள். இவர்கள் பாசிச சிந்தனை கொண்டவர்கள், ஒற்றுமையை குலைக்கக்கூடியவர்கள், நாட்டிற்கு பந்தகம் விளைவிக்கக்கூடியவர்கள், இவர்களை விரட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கிறார்கள். இப்ப என்ன நடந்துச்சு? அதிகாரிகள் சங்கிகள் வந்துருவான்ல, பாசிச சிந்தனை கொண்டவர்கள் வந்து விடுவார்களா இல்லையா? அப்படி இந்த இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய சங்கி புத்தி கொண்டவர்களும் பாசிச சிந்தனை கொண்டவர்களும் 600 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய அந்த வழிமுறையை, அந்த கோழி ஆடை அரைத்து செய்யக்கூடிய அவர்களுடைய அந்த சம்பிரதாயத்தை கூடாதுன்னு தடுக்கிறானே, நீ தடுப்பதற்கு யார்? ஒரு 600 ஆண்டுகளாக ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது தொன்று தொட்டு செய்யக்கூடிய ஒரு பணி. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கவில்லை. யாரோ சில பாசிச சிந்தனை கொண்ட கயவர்கள் அதை தடுக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதை விசாரிக்க வேண்டிய காவல்துறை கை கட்டி நிற்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டிய வருவாய்த்துறை அமைதியாக நிற்கிறது. அதை தடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் போய் சொல்கிறோம் என்று கையாளாகத்தனத்தை சொல்கிறார் என்றால், தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு அதிகார வட்டமே, அதிகாரிகளே துணை போகிறார்கள் என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு ஒன்று திரண்டு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். காரி உமிழ்கிறார்கள். யார் இந்த பாசிசம்? யார் இந்த ஹெச் ராஜா? யார் இந்த ஆதீனம்? இவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள்? 1500 வருட பழமையானது அங்க இருக்கக்கூடிய மதுரை ஆதீன மடம். அதில் அருணகிரி இருந்தார் ஆதீனமாக. இஸ்லாமியர்களோடு எப்படி இணக்கமாக இருந்தார். இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார் ஆதீனமா. முழுக்க பிஜேபியுடைய விளம்பர தூதராகவே இருக்கிறார். கோயிலில் உட்கார்ந்து விளம்பரம் செய்கின்றார், பிஜேபி வாக்கு கேட்கின்றார். அந்த திருநீர்மலையில போய் ஆடு அறுக்கிறது சகுமா, கோழி அறுக்கிறது தகுமான்னு கேட்கிறாரே. இருக்கக்கூடிய ஹரிகர ஆதீனத்தை பார்த்து கேட்கிறேன். 1500 வருட பழமையான மடம் உன்னுடைய மடம். இந்த மடத்தில் எத்தனை ஆதீனம் வந்திருப்பார்கள்? யாராவது ஒருவர் இதை ஏற்றிருக்கிறாரா? யாராவது ஒருவர் இந்த சிக்கந்தர் தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் சென்று ஆடு கோழிகளை அறுக்கக்கூடாது என்று யாராவது சொல்லி இருக்கிறாரா? அப்ப நீ மட்டும் சொல்றன்னா உன்னை விலை பேசியது யார்? நீ யாருக்கு அடிமையாக இருக்கின்றாய்? நீ நடுநிலையாக இருந்து நாட்டின் ஒற்றுமைக்காக, மக்களுடைய சகோதரத்துவத்துக்காக நடக்க வேண்டிய நீ மடத்தின் பெயரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு நீ முழுக்க ஆதீனம் என்கின்ற பெயரில் ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொல்றிய. முன்னுடைய மடத்தின் முன்னோர்களை வரலாற்றை படிக்க மாட்டாயா? ஆதீனம் படிக்கணும், அவர் படிச்சு பார்க்கணுமே. இத்தனை ஆதீனங்கள் 793வது ஆதீனமாக வந்திருக்கின்றார். உனக்கு முன்னாடி 792 ஆதீனம் இருந்தார்களே, அவர்களில் ஒருவராவது இதை தடுத்திருக்கிறார்கள் என்பது ஏதாவது ஒன்றால் காட்ட முடியுமா? அவ இன்றைக்கு மடங்களையும் இன்றைக்கு பாசிசங்கள் விட்டு வைக்கவில்லை. எப்படியாவது எதையாவது பேச வேண்டும், நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயத்தை தேட வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள். அதைத்தானே ஹெச் ராஜா பேசுறாரு. அயோத்தி போல தமிழகத்தில் முதல் குறியை நாங்கள் வைத்து விட்டோம், தொடக்கம் இது என்று சொல்கின்றாரே. என்ன நோக்கம்? அயோத்தியில் பாபர் மசூதி இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டினார்கள். அந்த கட்டுவதற்கு முன்பு இவர்கள் சென்ற ரத யாத்திரையில் எத்தனை ரத்த யாத்திரைகள் நடந்தன, எத்தனை உயிர்கள் பழி போனது வரலாறு சொல்கிறதா இல்லையா? அதை தான் இந்த ஹெச் ராஜா சொல்றாரு. அயோத்தியாக மாற்றி விடுவோம், அயோத்தி போல மாற்றி பல்லாயிரம் அப்பாவிகளை நாங்கள் கொலை செய்வோம், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைவோம் என்பதுதான் இவர் சொல்லி வரக்கூடிய செய்தி. அவர் நடுநிலையாக மக்கள் சிந்திக்கிறான்ல, இவருடைய உண்மை புரிகிறது.
இவன் திட்டமிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய, படைமாற்றக்கூடிய, மக்களிடத்தில் ஆதாயம் தேடுவதற்கு அரசியல் செய்கிறான் என்பதை மக்கள் தெரிந்து கொண்டதால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறான். எப்படியா நாங்க இந்தியாவில், தமிழகத்தில் இதை வைத்து நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், பேரணி நடத்த வேண்டும். சில நல்ல நீதி அரசர்கள் இருக்கிறார்கள், இவருடைய சுயரூபத்தை தெரிந்து கொண்ட நீதி அரசர்கள் இருக்கிறார்கள். அமைதி பூங்காக இருக்கக்கூடிய தமிழகத்தில் நீ கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார் என்று தூக்கி எறிந்திருக்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு. நல்ல நீதிமான்கள் கொடுத்த நீதி. இதுவெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு அநீதி இல்லையா? எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காங்க. இறுதியாக மிக முக்கிய செய்தி, நாட்டில் 534 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது. இந்தியாவில் மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 20 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 20 கோடிக்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் 534 நாடாளுமன்ற தொகுதி இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் எத்தனை எம்பி தெரியுமா? இந்த நாட்டிற்கு உயிர் தியாகம் செய்தவர்கள், பொருளாதாரத்தை வாரி வழங்கியவர்கள், இந்திய நாட்டை கட்டமைப்பதற்காக பல தியாகங்களை செய்த இஸ்லாமியர்கள் எத்தனை எம்பி தெரியுமா? வெறும் 24 எம்பிங்க. 20 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வெறும் 24 எம்பி. இந்த எம்பி எல்லாம் யாரு தெரியுமா? பிஜேபியிலிருந்து ஒருவர் கூட, ஒரு முஸ்லிம் கூட இன்றைக்கு நாட்டின் எம்பியாக இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அசிங்கம் அது, எவ்வளவு பெரிய அவமானம். லட்சோப லட்ச உயிரை பறிகொடுத்த சமூகம், கோடான கோடியை வாரி வழங்கிய சமூகம், உயிராலும் பொருளாதாரத்தாலும் தியாகம் செய்த இந்த இஸ்லாமியர்கள் நாட்டை ஆளக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்தில் 24 நபர்கள் இல்லை என்று சொன்னால் வெட்கக்கேடா இல்லையா? அது 24 நபர்களும் சிறிய சிறிய கட்சியை சேர்ந்தவர்கள். ஒரு 6 பேர், 5 பேர், 4 பேர் இப்படிதான் இருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? என்ன அநீதிங்கிறத சொல்லிடுறாங்க. இந்தியாவில் 534 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு 114 தொகுதி இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற நிலை ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 534 தொகுதியிலங்க ஒரு 114 தொகுதி நாடாளுமன்ற தொகுதி இஸ்லாமியர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற நிலை இருக்கிறது. இந்த பாசிசம் என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு வேட்பாளரை, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒரு பிரதிநிதியை இஸ்லாமியர்கள் தேர்வு செய்வதா? இஸ்லாமியர்கள் தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால் நாம் ஆட்சிக்கே வர முடியாது, தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியாது என சொல்லி, நாடாளுமன்ற சீர்திருத்தம் என சொல்லி, தொகுதி சீரமைப்பு என சொல்லி நாடு முழுவதும் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? 14 தொகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் இருப்பாங்கல்ல. ஒரு தொகுதியில் ஒரு 40,000 இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் வெற்றியை நிர்ணயிக்கிறார்கள் என்றால் அந்த 40,000 ஓட்டையும் சிதறடித்திருக்கின்றான். 4-5 நாடாளுமன்ற தொகுதிகளுக்காக பிரித்து கொடுத்திருக்கின்றான். இஸ்லாமியர்கள் வெற்றியை நிர்ணயித்து விடக்கூடாது, இஸ்லாமியர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக எப்படிப்பட்ட அநியாயம் தெரியுமா? உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்வதற்கு சொல்கின்றேன். புதுக்கோட்டை ஒரு ஊர் இருக்குல்ல, நீங்க 2 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அது புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி. இன்றைக்கு நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியே இருக்காது. ஏன் தெரியுமா? புதுக்கோட்டை, அறந்தாங்கி, மல்லிப்பட்டணம், அங்க இருக்கக்கூடிய ஈசியால் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய ஊர்கள் அந்த தொகுதிக்கு உட்பட்டு இருக்கும். அங்கு யார் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார்களோ அந்த வேட்பாளருக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டால் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். அப்படிதான் திருநாவுக்கரசர் ஒருத்தர் இருந்தார்ல, அதிமுக இருந்தாருங்க. அவர் பாத்தீங்க அப்படின்னா பிரச்சாரத்திற்கு எம்ஜிஆரையும் கூப்பிட மாட்டாரு, ஜெயலலிதாவும் கூப்பிட மாட்டாரு, தனியாக சுயேட்சாக நிற்பார். ஆனால் வெற்றி பெறுவார். ஏன் தெரியுமா? இஸ்லாமியர்கள் மீது அவ்வளவு பற்று பாசமாக இருந்தார். அத்தனை நபரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவார்கள். நாடாளுமன்ற தொகுதியில் யார் இஸ்லாமியர் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை இருந்தது. அது இந்த பாசிசம் என்ன செஞ்சான் தெரியுமா? இன்னைக்கு அறந்தாங்கி ஒரு தொகுதியில் பல கிராமங்கள் மதுரையோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. பல கிராமங்கள் இன்றைக்கு ராமநாதபுரத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புதுக்கோட்டைங்கிற தொகுதியே இல்லாமல் இந்த பாசிசம் செய்திருக்கிறது என்று சொன்னால் புரிகிறதா எவ்வளவு அநீதின்ட்டு? நடுநிலையான மக்கள் சிந்திக்க வேண்டும்.
வரலாற்றை மறைக்கிறார்கள். இன்றைக்கு இருந்த அலகாபாத் காணல, பல்வேறு நகர இஸ்லாமிய நகரங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டது. பல்வேறு வரலாற்று புத்தகங்களில் இஸ்லாமிய தியாகங்கள் ஒடுக்கப்பட்டு கையேந்திகளும் கால் வருடிகளும் காட்டி கொடுத்தவர்களும் நாட்டின் தியாகிகளாக வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் தமிழகம் விதிவிலக்காக இருக்கிறது. எங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இந்து மக்களும் சகோதரத்துவத்துடன் பழகுவதால் பாசிசத்தின் ஒரு பல்லை கூட அவர்களால் இங்கு ஊன முடியவில்லை. ஒன்று செய்யணும், ஜெயிச்சிருக்கான நாடு நாடு சட்டமன்றம் ஒரு நாடாளுமன்றம் சொல்றான்ல, தனித்து நிறுத்து பார்க்க வேண்டும். டெபாசிட்டை இழந்து விடுவார்கள். கூட்டணி கட்சி இல்லை என்று சொன்னால் இவர்கள் இங்கு அதிகாரத்திற்கே வர முடியாது என்பதை ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் ஒவ்வொரு முறை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நாம தான் என்ன செய்யணும்? இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக, நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து, உயிரை இழந்து, கல்வியை இழந்து, தங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை நாட்டின் முன்னேற்றத்திற்காக இழந்திருக்கிறார்கள். இறுதியாக இன்றைக்கு வரக்கூடிய அந்நிய செலவாணி இருக்கிறது. இந்த அந்நிய செலவாணியை ஈட்டக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான். தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் தான் வெளிநாட்டுக்கு போறான், அங்கு வருமானம் ஈட்டி நாட்டுக்கு அனுப்புகின்றானே, இதன் மூலம் அந்நிய செலவாணி நாட்டில் அதிகரித்திருக்கிறது என்றால் அதற்கும் இஸ்லாமியன் தான் காரணம். இவ்வளவு தியாகம் செய்யக்கூடிய இந்த சமூகம் இன்று அநீதிகளால் ஒடுக்கப்பட்டு முடக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொன்னால் விழிப்புணர்வு அடைய வேண்டியது நாம் தான். எப்படி விழிப்புணர்வு அடைய வேண்டும்? கல்வியில் முன்னேற வேண்டும். அந்த கல்வி உலக கல்வி மட்டும் இருக்கக்கூடாது, மார்க்கம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.